குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க புறப்பட்டுள்ளார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவிருக்கிறார் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை நரேந்திர மோடி சந்திக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நிலையில இன்று நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களும் சேர்ந்து. இந்த நிலையில தற்போது ராஷ்டிரபதி பவன் நோக்கி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து புதிய ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை பிரதமர் நரேந்திர மோடி கோர இருக்கிறார். ஏற்கனவே 17வது மக்களவையை கலைப்பது தொடர்பான கடிதம் வழங்கும் போது சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் 18வது மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான ஒரு முழு விவரங்கள் அடங்கிய அறிக்கையை வழங்கியிருந்த நிலையில தற்போது இந்த 18வது மக்களவையில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தற்போது சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூத்த நிர்வாகிகள் தற்போது ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி தங்கள் வசம் இருக்கக்கூடிய 292 உறுப்பினர்கள், குறிப்பாக பாஜகவுடைய 240 உறுப்பினர்கள், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிபி, அதே போல் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட உறுப்பினர்களுடைய விவரங்களை எல்லாம் குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக வழங்கி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாக சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கான அந்த கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக 543 மக்களவை தொகுதிகளில் 272 மக்களவை தொகுதிகளை வென்றாலே ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர முடியும். அந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் 292 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான உரிமையை தான் தற்போது குடியரசுத் தலைவரிடம் கோர இருக்கிறார். நேரடியாக அந்த உரிமை கோரி கடிதத்தை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜூன் 9ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அளவுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. 8000 பேர் அமரக்கூடிய வகையில இருக்கைகள் அமைப்பதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள், குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக மாலத்தீவு, லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் அதிபர்கள், பிரதமர்கள் போன்றவெல்லாம் வர இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த விழா என்பது மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு முக்கிய நபர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் அங்கு சிக்கியிருந்த 40 தொழிலாளர்களை மீட்ட குழுவினருக்கு சிறப்பு அழைப்பு என்பது சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கு சிறப்பு அழைப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. நடிகர் ரஜினிகாந்த் போன்றவர்களும் சிறப்பு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆட்சி அமைக்க உரிமை கோரி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த குழு 9ஆம் தேதி பதவியேற்ற பிறகு அடுத்தடுத்து மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் தங்களுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு மரபாக பார்க்கப்படுகிறது. சாரா. சிவா, தொடர்ந்து தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரி தற்போது குடியரசுத் தலைவரை சந்திக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக சாரா, அதாவது தற்போது குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி முதலில் தன்னுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி இந்த கடிதத்தை வழங்குகிறார். அடுத்த நடவடிக்கை என்பது
அவர்கள் அமைச்சரவை பட்டியலை ஒருபுறம் கட்சியின் சார்பாக யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழு விவரங்களை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதனை தயார் செய்ய வேண்டும். அதன் பிறகு அமைச்சர்கள் முறையாக யார் யார் என்பது தொடர்பான ஒரு முழு விவரங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் வழங்குவார்கள். அதன் தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலேயே பிரதமர் 9ஆம் தேதி அன்று பதவியேற்ற பிறகு அடுத்தடுத்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரிசையாக தங்களுடைய பதவி பிரமாணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக யார் யாரெல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான கடிதங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும். அதனை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு 18வது மக்களவையில் உறுப்பினர்கள் எவ்வாறு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார்களோ அதே போன்று அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்து 18வது மக்களவையினுடைய மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் என்பது செய்யப்படும். எனவே இந்த நிகழ்வு என்பது இது போன்று அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது இருக்கிறது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.